மக்களே, இந்த சம்மர் டைமில் மோர் மிளகா வீட்லேயே போட்டு வச்சுருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். அதனால தான் நான் பச்சை மிளகா வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபேனில் காய வச்சுட்டு அதோட காம்புகளை பாதி பாதியாக உடச்சி எடுத்துட்டேன். இப்படி கையிலே உடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் நான் கத்தியிலே பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். மக்களே, நிறைய பேர் சொல்கிறாங்க ஊசியில் குத்தினோம், அப்புறம் குச்சியில் குத்தினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் கஷ்டமாக தெரியுது. நான் இந்த மாதிரி முள் கரண்டியில் நான் குத்தி எடுத்துட்டேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பிறகு கல் உப்பு போட்டு கெட்டியான தயிர் எடுத்து மிக்சியில் நல்லா அடிச்சிட்டேன். பிறகு மோர் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து பச்சை மிளகாய் ஊற்றி நல்லா மிக்ஸ் செஞ்சாச்சு. அப்போ தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண தான் அந்த ஹோல்ஸில் போயிட்டு அந்த ஜூஸ், மோரோட ஜூஸ் நல்லா இறங்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் செஞ்சதும் நல்லா மூடி போட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கேன். அடுத்த நாள் மார்னிங் திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் செஞ்சு, அதாவது நல்ல மிக்சிங் தான், ஃபஸ்ட் கிளாஸான ஒரு மிக்சிங் கொடுங்க. இப்போ அப்படியே எடுத்து ஒரு ட்ரேலையோ அல்லது ஒரு பிளேட்லேயோ எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன். ரொம்ப மேலே போட்டிங்கன்னா காயாது. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போய் எங்கே அதிகமாக வெயில் படுதோ அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. இது ஃபஸ்ட் டே. இந்த மாதிரி 3 days காய வைக்கணும். அதாவது திரும்பவும் நைட்டு ஏற்கனவே ஊற வச்சுருந்த அந்த மோர்லேயே திருப்பியும் அதில் காய வச்ச எல்லா பச்சை மிளகாயும் கொட்டிட்டு திரும்பவும் மிக்ஸ் செஞ்சு நைட்டு ஊற வச்சு அதே மாதிரி மூடி போட்டு அடுத்த நாள் மிக்ஸ் செஞ்சு திரும்பவும் பழையபடி காய வைக்கணும் வெயிலில். இது செகண்ட் டே. செகண்ட் டே காய வைக்கும் போது பச்சை மிளகாய் இப்படி தான் இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப காஞ்சலாம் இருக்காது. இப்போ ஃபைனலாக தேர்ட் டே அதே மாதிரி அந்த மோரில் பழைய மோர்லேயே கொட்டுறச்ச பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். பச்சை மிளகாவும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலரில் வந்துடும், பழைய மோரும் கெட்டியாகிட்ருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து பழையபடி திருப்பியும் செயிலில் போட்டு திருப்பியும் வெயிலில் எடுத்துகிட்டு போய் காய வச்சணும். அவ்வளவுதான் மக்களே. தேர்ட் டே நல்லா காஞ்சிரும். அப்படியே காயலைன்னு வச்சுக்கோங்க, 4th டே நீங்கள் மோரில் போட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே திரும்பவும் காய வச்சிடலாம் வெயிலில். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா மொறுன்னு இருக்கும். அப்படியே கையில் நசுக்கி பார்த்தாலே அவ்வளவுதான், மோர் மிளகாய் ரெடி ஆயிடுச்சு.